பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் தற்போது பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் மீண்டும் ராமதாஸை குருமூர்த்தி சந்தித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸிற்கும் அதனுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் இடையிலான அந்த கருத்து மோதல் என்பது முற்றி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மருத்துவர் ராமதாஸை குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி, அன்புமணி ஆகியோர் 3 பேரும் நேரடியாக நேற்று முன்தினம் சந்தித்து சுமூக பேச்சுவார்த்தை நடத்துவதற்குண்டான அந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இன்று காலை தைலாபுரத்திலிருந்து பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் சென்னைக்கு வருகை தந்திருந்தார். சென்னைக்கு வரும்பொழுது, தைலாபுரத்திலிருந்து வரும்பொழுது தான் உடல்நலத்தோடு இருப்பதாகவும் இங்கு தனது பேரன் குடும்பத்தினரை பார்க்க வருவதாகவும் தெரிவித்திருந்தார். அதன் பிறகு சென்னை வந்த மருத்துவர் ராமதாஸ் இங்கு உடல்நலம் குறைவு ஏற்பட்டதன் காரணமாக மருத்துவரை அணுகுவதற்காக வந்ததாகவும் யாரையும் சந்திக்க திட்டம் இல்லை என்பது குறித்து பேட்டியை இன்று காலை அறிவித்திருந்தார். அதன் பிறகாக இன்று மதியம் அவர் இதுல அபிராமிபுரத்தில் இருக்கக்கூடிய அவரது இளைய மகள் கவிதாவினுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய ராமதாஸ் கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு இல்லத்திற்கு வருகை தந்திருந்தார். அங்கு சில மணி நேரம் ஓய்வு எடுத்த பிறகாக அவர் போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய தனது பேரன் முகுந்தனுடைய இல்லத்திற்கு சென்றிருந்தார். முகுந்தனுடைய இல்லத்திலிருந்து சுமார் 5:30 மணி முதல் 6:30 மணி வரை 1 மணி நேரம் ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் ராமதாஸ் உள்ளிட்டோர் நேரடியாக ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதன் பிறகாக சைதை துரைசாமி வருகை தந்திருந்த நிலையில் மூவரும் ஒன்றாக டி நகரில் இருக்கக்கூடிய ஏகே மூர்த்தியினுடைய மகனின் இல்லத்தில் இந்த ஆலோசனை 1 மணி நேரத்திற்கு மேலாக தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது. அதுவும் குறிப்பாக பாமக நிறுவனருக்கும் அதே போன்று அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த கருத்து மோதலில் சுமூக முடிவு எட்டுவதற்காக சைதை துரைசாமியும் அதே போன்று ஆடிட்டர் குருமூர்த்தி இருவரும் 2வது முறையாக இன்று சந்தித்து சுமூக முடிவு எட்டுவதற்கான அந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸிற்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, கருத்து மோதல்கள் என்ன என்பது குறித்தும் அதே போன்று இந்த ஆலோசனையில் குடும்ப உறுப்பினர்கள் சிலர் இருப்பதாகவும் தகவல் தெரிய வந்திருக்கிறது. ஏகே மூர்த்தியினுடைய மகள் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் ஏகே மூர்த்தி ராமதாஸினுடைய மகள் வழி பேத்தியை தான் ஏகே மூர்த்தியினுடைய மகனுக்காக திருமணம் முடித்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அந்த இல்லத்தில் வைத்து இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பு இன்னும் சிறிது நேரத்தில் முடிவடைந்த பிறகாக மீண்டும் நாளை அதே போல அன்புமணியும் சென்னை வருகை தந்து இவர்கள் 4 பேருடனான அந்த ஆலோசனை மீண்டும் நாளை நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பிறகாக திங்கட்கிழமை காலை சென்னையிலிருந்து மீண்டும் தைலாபுரத்திற்கு மருத்துவர் ராமதாஸ் செல்ல இருப்பதாகவும் இதுவரை அவருடைய பயண திட்டமாக இருந்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.